என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா வச்சுக்கிட்டே இருக்கீங்க. பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு திவாகர் வெளியேற்றப்பட்டானா? இல்லையா? அவன் பொம்பள கேஸ்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்துட்டான்னு ஒரு குரூப் சொல்றாய்ங்க. இன்னொரு பக்கம் திவாகரை எவிக்ட் பண்ணி சீக்ரெட் ரூம்ல அடைச்சுட்டாங்க அப்படிங்கிறாய்ங்க. இன்னொரு தரப்பு கனிதிரு எவிக்டே ஆகல. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்லாம் இல்ல, சிங்கிள் எவிக்ஷன் தான். அந்த சிங்கிள் எவிக்ஷன்ல வந்து திவாகர் தான் வெளில போயிருக்காரு அப்படிங்கன்றீங்க. எதுரா உண்மை அப்படின்னு குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். திவாகருக்கு எதிராக ஒரு ஃபேக் நரேட்டிவ சேனலே செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில திவாகர் வந்து கானா வினோத்த தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு வெளியில ஒரு குரூப் ஒரு நரேட்டிவ செட் பண்ணானுங்க. அந்த நரேட்டிவ செட் பண்ணதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒன்னவர் எபிசோட்ல அந்த தீன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்த வார்த்தையை பீப் போட்டு ஒளிபரப்பு செஞ்சுச்சு இந்த விஜய் டிவி என்கிற மாமா டிவி. இன்னொரு பக்கம் திவாகருக்கு எதிராக ஆரோராவுக்கு ஆதரவாக வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு சிவின், ஜாக்லின், அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்க 3 பேரும் பதிவு போடுறாங்க திவாகருக்கு எதிராக அரோராவுக்கு ஆதரவாக. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பெண் நினைத்தால் அவள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவளுக்கு தகுந்த ஒரு பவுண்டரிஸ, ஒரு எல்லை கோடுகளை அவள் வந்து வரைந்து கொள்ளலாம். ஒரு ஆண் பொறுக்கி புறம்போக்கு என்று தெரிந்தும் ஒரு பெண் பழகலாம். அதற்கு பிறகு அந்த ஆண் பொம்பள பொறுக்கி என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த பெண் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவன் பொறுக்கின்னு தெரிஞ்சப்பவே நீ பழகாம இருந்திருக்கணும். பழகிட்டு அவன் பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பவுண்டரிஸை செட் பண்ண அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இந்த ஆர்ஓ கிளர் திவாகருக்கு எதிராக அந்த கண்ணாடி வழியா முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், ரீல்ஸ்ல ஒண்ணா சேர்ந்து உங்க அம்மா என்ன சேர்த்து வைப்பாளா அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை திவாகரோட சேர்ந்து பண்ணிட்டு 2 நாளைக்கு முன்னாடி திவாகர் ஆரோரா சின்க்ளார் கிட்ட கோவப்பட்டுட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே பல்ட்டி அடிச்சு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு திவாகர் ராஜா வேஷத்தை பயன்படுத்தி வாழைப்பழம் ஊட்டி விடுங்கிறான், திராட்சை ஊட்டி விடுங்கிறான், முடிய பிடிச்சி மோந்து பார்க்கறான் அப்படின்னு சொல்லி திவாகருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஆரோரா ஒரு பக்கம் உள்ள வைக்க, வெளியில ஆரோராக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்து போஸ்ட்டுகளை போட, அப்படி செட் பண்ணி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி திவாகரை இந்த வாரம் எவிக் பண்ணி வெளியில எடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. உண்மை என்னன்னா, திவாகர் இந்த வாரம் வெளியில போக வேண்டிய ஆளே இல்ல. ரம்யா ஜோவை விட திவாகர் ஓட்டு கம்மியா வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா பிக் பாஸ பாக்குற குழந்தை கூட நம்பாது. அப்ப திவாகர ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனாங்களான்னு கேட்டா இல்ல, எந்த விதமான ரெட் கார்டும் கொடுத்து அனுப்பப்படல. ஆனால் திவாகர் ஹாஸ் பீன் எலிமினேட்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்றது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. கனி திருவ எவிக்டட்னு சொன்னாங்க இல்லையா சாட்டர்டே எபிசோட்ல, அதுல ஒரு ட்விஸ்ட். லாஸ்ட் மொமெண்ட்ல கனி திருவ சேவ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு சேனல் வந்ததாக தெரிகிறது. நம்ம அப்பயே யோசிச்சோம். கனி திரு சேனல் ப்ராடக்ட் ஆச்சே, எப்படியும் 75 நாள் உள்ள வச்சிருவாங்களே, யார் கிளப்பி விட்ட வதந்திடா இதுன்னு பார்த்தா விகடன் போட்டிருக்கிறான் கனி திரு வந்து எவிக்டட்னு. அதை நம்பி நம்மளும் ஒரு வீடியோவும் போட்டுட்டோம். ஆனா கனி திரு எவிக்ட் ஆகல. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் சொல்லப்படுது. ஒருவேளை திவாகருமே இப்போ வரைக்கும் ஸ்டேஜுக்கு வரல. நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரம் முதற்கொண்டு. திவாகரை கூட எவிக் பண்ணி அவங்க சீக்ரெட் ரூம்ல வச்சு அவங்களுக்கான டிஆர்பியை ஏத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி திவாகருக்கு எதிராக ஒரு அஜெண்டா அப்படிங்கிறத செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திவாகர் ஒவ்வொரு தடவையும் கேமரா முன்னாடி போய் நின்று ரீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் ஜூம் பண்ணக்கூடிய கேமரா திவாகரை பார்த்ததும் திருப்பிக்குது மூஞ்சிய அப்படின்னா சேனல் டோன்ட் வாண்ட் திவாகர் இன் த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படிங்கிறத மறைமுகமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிட்டாங்க. அது திவாகருக்கும் தெரியும். ஒரு கட்டத்துல வந்து கேமரா முன்னாடி கையை காட்டிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மள கேமரா ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ட்டு. அவர் போய் ஓரமா கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் திவாகர். ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு. அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த வீக்கெண்ட்ல திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக செட் பண்ணப்பட்ட அஜெண்டா. நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான கேள்வி என்னன்னா, ரம்யா ஜோவை எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க? அவங்க ஓட்டு திவாகரை விட அதிகமா வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பிக் பாஸ்ல திவாகர் அளவுக்கு கன்டென்ட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்ல. அவங்க திண்டமா உட்காந்து சோறு தானே தின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன கன்டென்ட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழுசா எக்ஸ்போஸ் ஆகாத 2 பேர்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சுபிக்ஷா, இன்னொன்னு ரம்யா ஜோ. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுடைய உண்மையான முகம் வெளியில வர்ற வரைக்கும் சேனல் வெயிட் பண்ணி அவங்கள எவிக் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா? என்ன பொறுத்தளவுக்கு இந்த கேமுக்காக ஒருத்தன் எஃபோர்ட் போட்டிருக்கான் அப்படின்னா, அவன தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க வைக்கணும். சரி, யார் தாண்டா எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்ட விட்டு இந்த வாரம் வெளிய போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவாகர் தான். திவாகர் வந்து சீக்ரெட் ரூம்ல அடைக்கப்பட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல.
திவாகர் வில் பி சென்ட் அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அவருடைய வெளியுலக வாழ்க்கைக்கு நம்ம வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கலாம். ஆனா கனித்திருவ சேனல் சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் 2 எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கனித்திரு ஹாஸ் பீன் சேவ்டு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திவாகர் வெளியில போறதுக்கு டிசர்வான பர்சனான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன்ல சத்தியமா கிடையாதுங்க. அவனுடைய கேம, அவனுடைய எஃபர்ட்ட இந்த பிக் பாஸ் சீசன் 9க்காக முழு மூச்சாக போட்டிருக்கிறான். அவன் ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இல்ல, இந்த கேம்லயும் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறான். மாறாக ரம்யா ஜோ, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வியன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகரை விட பெட்டரான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி ஆடியன்ஸ் ஆன உங்ககிட்டயே நான் வைக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒருத்தர் வெளியில போயிருக்கலாம் அப்படின்னா ரம்யா ஜோ போயிருக்கலாம். ரம்யா ஜோ என்னங்க பண்ணாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? திவாகர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு சேனல் மட்டும் காரணம் கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில கானா வினோத்துடைய பிஆர் கும்பல் திவாகரை டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க. திவாகர் கானா வினோத்தை டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தீஞ்ச கரிசட்டி வாயா அப்படின்னு திவாகர் சொன்னதை தீண்ட தகாதவன் அவன் பேசிட்டான் அப்படின்னு ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை சமூக ஊடகங்கள்ல திவாகருக்கு எதிராக கட்டமைச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு வந்து மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. பட் இட்ஸ் டூ லேட். சேனல் யோசிச்சது என்னன்னா, அவன் சொல்லாதப்பயே சொன்னான்னு சொல்லி ஒரு ஃபேக் ஃபேக் ப்ரொபகேண்டா வெளியில அவனுங்க பண்றானுங்க. ஒருவேளை கானா வினோத்துக்கு எதிரா அவன் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டான் திவாகர்னா, அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஆகும். ஏற்கனவே வேல்முருகன் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஷோ நடக்கிறதுன்றது சென்னையில. நார்த் மெட்ராஸ் தான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல மக்கள்லாம் திரண்டு வந்து கானா வினோத்துக்கு ஆதரவாக திவாகருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம், பிரச்சனை அது மாதிரி ஏதாவது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதனால நம்ம திவாகரை பலி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் திவாகருக்கு எதிராக ஒரு புரொபகேண்டாவை செட் பண்ணி எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆரோராக்கு ஆதரவாக திவாகருக்கு எதிராக பதிவுகள் எல்லாம் போட்டு மெனக்கட்டு திவாகரை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஓட்டின் அடிப்படையில திவாகர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்படிங்கிறத சத்தியமா நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. பிக் பாஸை பார்க்குற ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏன்னா ரம்யாவை விட திவாகர் கம்மியா ஓட்டு வாங்கிட்டான் அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? சுபிக்ஷாவை விட திவாகர் கம்மியா ஓட்டு வாங்கிட்டான் அப்படிங்கிறது நம்புற மாதிரி இருக்கா? டேய் காது குத்தியாச்சுடா எங்களுக்கெல்லாம். இங்க பாருடா, இவ்வளவு பெருசுல தோடு கூட போட்டிருக்கேன்டா. எத்தனை தடவை குத்துற காதை திருப்பி திருப்பி குத்துவீங்க? திவாகர் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கான், வெளியில எடுத்துட்டீங்க. சரி ரைட்டு. இந்த கானா வினோத் பிஆருக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. திவாகர் வெளில போயிட்டா கானா வினோத் டைட்டில ஜெயிச்சிருவான்னு. திவாகர் வெளில போனதுனால இந்த கானா வினோத்ன்றவனும் யார மார்க் பண்றது, புல்லி பண்றதுன்னு தெரியாம அவனோட கேமும் ஃபேட் அவுட் ஆகி அவனும் வெளியில வந்துருவான். கூட்டிட்டு போய் நீங்க நல்லா பிஆர் வேலை பார்த்ததுக்கு லைன்ல நின்னு அவன்ட்ட காசு வாங்கிக்கிங்க. ஸோ திவாகர் வெளியில போனது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்த போறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, கானா வினோத்துக்கு தான். ஏன்னா அவனோட கேம் தான் திவாகர ஒட்டுமொத்தமா நம்பி இருந்துச்சு. ஸோ அதனால திவாகருடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. திவாகருடைய வெளியேற்றத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.